பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். எவ்வளவு ஒரு அழகான வசனம். அவர் நம்ம மேல கோபமே வைக்க மாட்டாரா, கிருபைதான் காண்பிக்க விரும்புகிறாரா. பாருங்கள், கிருபையை காண்பிக்க விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன். பிரியமானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. மூத்த மகன் மிகவும் நல்ல மகன், கீழ்ப்படிதல் உள்ள மகன். 2வது குமாரன் கெட்ட குமாரன் என்று நம்மால் அழைக்கப்படுகிற ஒரு மனுஷன். தன் தகப்பனிடத்துல அவர் சண்டை போட்டு தன்னுடைய ஆஸ்தியில் தனக்கு வர வேண்டிய பாகத்தை பிரித்து கொண்டு போய் துன்மார்க்கமாய் செலவிட்டு எல்லாம் காலியான பிறகு தன் தகப்பனை தேடி ஓடி வருகிறார். அப்பாவுக்கு கோபம் இருந்துச்சா அந்த மகன் மேல? அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். துன்மார்க்க மகன் மேல அவர் கோபம் வைக்கல, மீறின மகன் மேல கோபம் வைக்கல. மாறாக என்ன செய்தார்? கிருபை செய்ய விரும்பினார். நம்ம அப்பாவும் அப்படித்தான். நம்ம கிருபை செய்ய விரும்புகிறபடினால நம்ம கோபமே வைக்க மாட்டாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். எப்படி அந்த நல்ல தகப்பன் இளைய மகனை பார்த்த உடனே ஓடி சென்றாரா? ஓடுகிற ஒரு தகப்பனை நம்ம இந்த இடத்துலதான் வேதத்தில் பார்க்கிறோம். அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு அன்பு பாருங்கள். மூத்த மகனுக்கு கொஞ்சம் கோபம். எதனால? இந்த துன்மார்க்க மகனை என் தகப்பன் நேசிக்கிறாரே. பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க கூட ஒருவேளை தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபையை பார்த்து கோபப்படலாம், எரிச்சல் அடையலாம். ஏன் இவ்வளவு கிருபை? பிரியமானவர்களே, அவர் கிருபை செய்யதான் விரும்புகிறார். நீங்க மறந்து போகாதீங்க, அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். அதனால கோபம் வைக்க மாட்டார். உங்களுடைய காரியங்கள்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு தடை, ஒரு டிலே, ஒரு தாமதம் வந்ததுனால் நீங்க நினைக்கிறீங்களா எங்க அப்பா என் மேல கோபமா இருக்காருன்னு? இல்லவே இல்லைங்க. அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மேல அவருக்கு கோபமே இல்லைன்னு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எப்படி இளைய மகனுக்காக ஒரு பெரிய விருந்தை அவர் ஏற்படுத்தினாரோ, மூத்த மகன் எரிச்சலடைந்த போதிலும் அதை பொருட்படுத்தவில்லையே, அதே போல நம்முடைய அப்பா நம்மையில் காண்பிக்கும் அன்புக்கு எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு சூழ்நிலையும் தடையாய் இருக்க முடியாதுங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா ஆவியானவரே, அப்பா, நீங்க கிருபை செய்ய விரும்புகிற நல்ல பரலோக தகப்பன். நீங்க மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவர். கிருபை மட்டும்தான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆகலாம் நீங்க எங்க மேல கோபம் வைக்கவே மாட்டீங்க. எந்த ஒரு காரியம் எங்க வாழ்க்கையில நடந்தாலும் நீங்க ஒருவேளை எங்க மேல கோபப்பட்டுட்டீங்களோன்னு தப்பா நினைக்கிறோம் சுவாமி. இல்ல, நீங்க கோபம் வைக்க விரும்பலங்கிற அந்த நற்செய்தி இன்னைக்கு காலையிலே எங்களுக்கு நேரா வருகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். நீங்க எங்க மேல காண்பிக்கிற கிருபையை பார்த்து எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படி பெரிய காரியங்களை செய்திருங்கப்பா. உங்க கிருபை எங்க வாழ்க்கையை மூடி கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.